ஒரு தமிழ் பெண்ணை, அது பெண்ணை இவ்வளவு கேவலமாக சாக்கடை ஜலத்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நேரடியாக பேசுறாரு. அவருக்கான ஒரு எதிர்வினையும் கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வந்து அவரை தான் போய் அணுகுறாங்க. அவர் தான் வந்து முன்னிலை நின்று ரஜினிகாந்துக்கான விளக்கங்களை கொடுக்குறாரு. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆண்மை இல்லைன்னு பேசுறாரு. அதுக்கும் எந்த பெரிய எதிர்வினையும் கிடையாது. சீமான அவர்கள் வந்து குருமூர்த்தியை பார்த்து தான் கட்சிக்கு பேரே வாங்கினாரு அப்படின்ற ஒரு வதந்தி அப்படின்னு அவரு சொல்றாரு. வதந்தின்றாரு, நான் அவரை பார்த்ததே இல்லைங்கிறாரு. சரி, அப்படி வச்சுக்கணும், வதந்தினே வச்சுக்கணும், உங்களுக்கும் குருமூர்த்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா குருமூர்த்தி அவர்கள் கரெக்டா இவர் பெரியாரை பத்தி திட்டினோன்னே குருமூர்த்தி அவர்கள் வந்து துக்ளக் மேடையில சீமான் ஒரு ப்ராமிசிங் லீடரா வராரு, ஏன்னா பெரியாரை பத்தி நம்மளே பேச பயப்படுவோம், அவர் பேசுறாருன்னு பாராட்டுறாரு. இதை பாராட்டும் அதே வழியில் என்னங்கிறாருன்னா, இவங்கெல்லாம் தேசிய தலைவர்னு சொல்றாங்க பிரபாகரனை, ஆனா பிரபாகரன் வந்து போதை மருந்து கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டுல ஒரு மாஃபியாவை வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ரொம்ப மோசமாக வந்து ஒரு எல்லாரும் மதிக்கப்படுற ஒரு தலைவர் வந்து இவர் பேசுறாரு.